ராமநாதபுரத்தில் சாஜி பல் மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய கட்டிடத்தில் செயல்பட தொடங்கியுள்ளது. ராமநாதபுரம் நகரில் 30 வருட காலமாக இயங்கி வந்த சாஜி பல் மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டு ராஜா ராமநாத சேதுபதி நகர் அரசு மருத்துவமனை சாலையில் புதியதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய கட்டிடத்தில் செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை டாக்டர் RM ஷாஜகான் திறந்து வைத்து அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பல் மருத்துவர்கள் டாக்டர் ஷர்மி ஜஹான், டாக்டர் சுஷ்மா, டாக்டர் ஸ்னேகா, டாக்டர் ரேணு ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு பல் சுத்தம் செய்தல், பல் எடுத்தல், ஈறு சிகிச்சை, வேர் சிகிச்சை, பல் செட்டு பொருத்துதல், ஞானப்பல் நீக்கம் போன்ற மருத்துவ சேவைகள் செய்யப்படுகின்றன. இந்த மருத்துவமனை திறப்பு விழாவினை முன்னிட்டு பல் சுத்தம் செய்யும் அனைவருக்கும் கட்டணத்தில் 50% தள்ளுபடி வருகின்ற 22ஆம் தேதி வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு 30 வருஷமா பல் மருத்துவராக பணியாற்றிருக்கோம். இப்போ நம்ம அங்கே இடம் சின்ன இடமா இருக்கனால கொஞ்சம் கிளினிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு புதிய கிளினிக்காக இப்போ நம்ம திறந்துருக்கிறோம். மெயினாக நீங்கள் பட்டுருக்கான்னு கேட்குறீங்க. அதான் நம்ம உடம்புல வெளியிலேருந்து வர நோய்களை பிரச்சனைகளை நம்ம உடம்புல தோல் பாதுகாக்கும், ஸ்கின்னு பாதுகாக்கும். அதே மாதிரி உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம பற்கள் இருக்கிறனால தான் நம்ம நின்று சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதில்லை. பற்கள் இல்லை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் அதுலேருந்து எல்லா ப்ராப்ளமும் வச்சு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு பற்கள் நமக்கு உதவி பண்ணுதோ அதே பற்கள் பூச்சி அரிச்சாலோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலோ உடனே நம்ம உடம்புக்குள்ளே அது பரப்புறது நம்ம பற்கள் தான். நம்ம எந்த அளவுக்கு உதாரணத்துக்கு பல்ல உள்ள நோய்கள் ஈஸியாக இன்டிசஸ் ஆகோ, அப்டாமினல் ப்ராப்ளம் ஆகோ, ஈவன் ஹார்ட் ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்லில் இருந்து தான் அந்த நோய் வேகமாக பரப்பி கொடுக்கும். அதனால் பற்களில் பூச்சி இருந்தால் முதல்ல நம்ம சரி செய்கிறதுக்கு பல் மருத்துவத்தை சரி செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்வாழ்க்கை. நிறைய மருத்துவம் அப்படிங்கிறப்போ முதல்ல பல்லை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பல் சுத்தம் பண்ணுறது கேரின்னு சொல்லுவோம். பல் சுத்தம் பண்ணுறது அடுத்து பூச்சிகள் இருந்ததுன்னா அந்த பூச்சிகளை எடுத்துகிட்டு பற்களை நம்ம நார்மலாக அரைச்சிக்கலாம். ஒரு சிலர் பல்ல கவனிக்காமல் பூச்சிகள் அதிகமாகி பற்களில் கிருமிகள் அதிகமாகி வீக்கம் வந்துடும், பல்ல எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போல்லாம் மாடர்ன் மெத்தடில் பல்ல அதிகமாக எடுக்க வேண்டியது. அதுக்குன்னு நம்ம வேர் சிகிச்சை அப்படிங்கிறது ஆஸ்டிக்கு ரூட் கேனல்னு சொல்லுவோம். அப்படி வைத்தியத்துக்குன்னு அதை சரி பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சொல்லப்போனால் பற்களே எடுத்துட்டா கூட அந்த காலத்தில் நாங்கள் கட்டு மாற்றுக்கள் தான் கட்டுவோம். இப்போ அப்படி இல்லை, மாடர்ன் மெத்தட் நிறைய செராமிக்ஸு, விர்கோனியா, இப்போ இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது பற்களை எடுத்த இடத்துலையே நம்ம ஸ்க்ரூ போட்டு உடனடியாக பல் வச்சுக்கிற மாதிரி மெத்தடும் இருக்குது. அது முகம் அழகாக இல்லை, பற்கள் 3 வருஷம் 10 வருஷம் இருக்குது, ஜா ரிலேஷன் சரியாக இல்லை அப்படின்னா அதுகளுக்கு கம்பிகள் மாதிரி இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் புதிய மெத்தட், கம்பிகள் இல்லாமையே நம்ம அதை போட்டு அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அட்வான்ஸாக நம்ம வாய் ஜாக்குள்ள சில கட்டிகளாக இருக்குது, அந்த மாதிரி கட்டிகளாக ரிமூவ் பண்ணுறதுக்குரிய நம்ம இப்போல்லாம் இங்கே வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதாவது சர்ஜிக்கல் மெத்தட்டும் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட பல் சம்மந்தப்பட்ட அனைத்தும், நம்ம வாய் சம்மந்தப்பட்ட அனைத்தும், எந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அனைத்தையுமே இங்கே நம்ம சரி பண்ணி வச்சுருக்கோம். அதை கூறிக்கொள்றதுல அவ்வளோ சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி எதுவும் ஆஃபர் இருக்கா சார்? இந்த ஒரு வார காலத்துக்கு இந்த பல் சுத்தம் பண்ணுறதை ஆஃப் ரேட், அதாவது எப்படின்னா இப்போ நாங்கள் 1000 ரூபா வாங்குறோம்னா 500 ரூபா வாங்குறோம்னா 250 ரூபா. ஒரு வார காலத்துக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் வச்சுருக்கோம். தேங்க்ஸ்.